பேர் என்ன என்ன ஜனன் பேர் என்னுடைய பேர் சொல்லட்டுமாண்ணா அப்படி இருந்தாலும் என்னுடைய தந்தை பேர் என்ன தெரியுமா? வசுதேவர் மூர்த்திக்கும் தேவகி அம்மையாருக்கும் பிறந்த பிள்ளை. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? சுபாகி. சுபாகி என்று சொன்னாலும் எனக்கு எதற்காக அந்த பெயர் வந்தது? எதற்காக? நான் ஒரு கரு உருவாகி பிறந்தேனா? இல்ல. எப்படி நான் பிறந்தேன்? என்னுடைய தாய் மாமனாகப்பட்டவர் கம்சபூபாலன் என்னுடைய தேவகி அம்மையாரோ ரோகிணி அம்மையை திருமணம் செய்து கொடுத்தார். யாருக்கு? வசுதேவர் மூர்த்திக்கு. வசுதேவர் மூர்த்திக்கு திருமணம் செய்து கொடுத்த உடனே அரண்மனைக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாய் மாமனாகப்பட்டவர் என்னுடைய தாயும் தந்தையும் அழைத்து சென்றார். அழைத்து செல்லக்கூடிய நேரத்திலே என்னுடைய தாயாராக வந்து என்ன தாய் மாமனிடம் என்ன கேட்டார்? திருமணம் செய்த உடனே நான் எங்க போறீங்கன்னு கேட்டார்கள். கேட்கக்கூடிய நேரத்திலே குடிமக்கள் குறையத்திற்கு கானகம் சென்றேன் என்று சொன்னார் என்னுடைய தாய் மாமன் கம்சபூபாலன். அந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய தேவகி அம்மையாரும் ரோகிணி அம்மையாரும் இருவருமே நாங்களும் கூட வரன்னா திருமணம் செய்த உடனே நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு இது இல்ல, கானகம் வந்து நாங்களும் சுத்தி பார்க்கலான்னு கேட்டார்கள். கேட்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாய்மானாகப்பட்டவர் கம்சபூபாலன் மறக்க கிடையாது. என்னுடைய தாயும் சிற்றன்னையும் என்னுடைய தாயும் அழைத்து சென்றார். அழைத்து செல்லக்கூடிய நேரத்திலே எத்தனையோ கானகம் சுத்தி பார்த்தார். கடைசியாக ஒரு கானகத்துக்கு சென்றார். அந்த கானகத்திற்கு போய் கால் வைத்த உடனே ஒரு வாசனையாகப்பட்டது வந்தது. அந்த வாசனை வந்தவுடனே என்னுடைய தாயாராகப்பட்ட தேவகி அம்மையார் பார்த்தார். கீழே பூமிக்கு ஆகாயத்தில் உயர்ந்த ஒரு மாமரமாகப்பட்டது தெரிந்தது. அந்த மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனியாகப்பட்டது ஒன்று தெரிந்தது. யார் யார் தாயார் கண்ணுக்கு என்னுடைய தாயார் கண்ணுக்கு அந்த மாங்கனி தெரிந்தவுடனே என்னுடைய தேவகி அம்மையார் என்ன சொன்னார்? என்னுடைய சிற்றன்னையாரிடம் உரைத்தார். சிற்றன்னையாரிடம் உரைத்தவுடனே என்னுடைய சிற்றன்னையாரும் அந்த கனியை பார்த்து விட்டார். பார்க்கக்கூடிய நேரத்தில் இருவருமே எனக்கு வேணும் உனக்கு வேணும் என்று சண்டை போடக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய அண்ணாவை கம்சபூபால மன்னனை அழைத்தார். அந்த மாங்கனி அறுத்து கொடுப்பார் என்று சொல்லி என்னுடைய தேவகி அம்மையாரும் ரோகிணி அம்மையாரும் என்னுடைய தாய் மாமனாக அழைத்தார்கள். அழைக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய தாய் மாமனாகப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்தவுடனே அந்த உயர்ந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்கனியை பார்த்தார். அம்பால் விட்டு அந்த மாங்கனியை அறுக்க சென்றார். அப்பொழுது என் சிற்றன்னையார் ஒரு நிபந்தனை போட்டார். அந்த மாங்கனி அறுக்கக்கூடிய நேரத்திலே யார் மடியில் விழுகிறதோ அம்மாங்கனி அவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் சொந்தம், மற்றவர் யாரும் புசிக்க கூடாது என்று சொன்னார். யார்? என் சிற்றன்னையார். ஆமா. அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு என்னுடைய தாயாரும் ஒப்புக்கொண்டார். ஒற்றுக்கொண்ட உடனே என்னுடைய கம்சபூபால மாமன் அறுக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய தேவகி அம்மையார் மடியில் விழுந்து விட்டது. என்னுடைய தாயார் மடியில் விழுந்தவுடனே என்னுடைய தாயார் ஒருவர் மட்டும்தான் அந்த மாங்கனியை புசித்தார். ஆமா.
அந்த மாங்கனியை புசிக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய சிற்றனையார் போய் கேட்டால் கொடுக்க கிடையாது, மறுத்து விட்டார். அப்பொழுது அந்த மாங்கனியை அறுத்து கொடுத்த உடனே என்னுடைய தாயார் புசித்த உடனே புசித்து விட்டு எங்க சென்றார்? அரண்மனைக்கு வரக்கூடிய நேரத்திலே ஒரு முனிவராகப்பட்டவர் வந்தார். முனிவராகப்பட்டவர் வந்து என்ன அந்த உயர்ந்த மாமரத்தை பார்த்து விட்டு அந்த மாங்கனியை கண்ணுக்கு தெரியவில்லை. உடனே அங்க இருந்த அனைவரும் கேட்டார். யாரும் நான் கிடையாது நீ கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய தாய் தேவகி அம்மையார் ஒப்புக்கொண்டார். அம்மாங்கனியை நான் தான் கண்ணால் பார்த்தேன், என்னுடைய கம்சபூபல் அண்ணனை நான் தான் அறுத்து கொடுக்க சொன்னேன் என்று சொன்னார் என்னுடைய தாயார். என்னுடைய தாயார் சொன்ன உடனே அந்த முனிவராகப்பட்டவர் என்ன சொன்னார்? 7 குழந்தையால் உனக்கு மரணம் கிடையாது. தேவகியின் வயிற்றில் பிறக்கக்கூடிய 7 குழந்தையால் மரணம் கிடையாது. அதே 8வது குழந்தையா பிறக்கக்கூடிய குழந்தையில் கையில் தான் உனக்கு மரணம் என்று சொன்னார் என்னுடைய கம்சபூபால மாமாவுக்கு. என்னுடைய தாய் மாமனுக்கு அந்த சாபத்தை விட்ட உடனே என்னுடைய தாய் மாமனாகப்பட்டவர் என்ன செய்தார்? என்னுடைய தேவகி அம்மையாரே கொன்றுவிட வேண்டும் என்று எத்தனையோ சித்திரவதைகள் செய்தார். சித்திரவதைகள் செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே என்னுடைய தந்தையார் ஒரு வார்த்தை உரைத்தார். உன்னுடைய தங்கை எதிரியா, உன்னுடைய தங்கை வயிற்றில் இருந்து பிறக்கக்கூடிய குழந்தை எதிரியா என்று கேட்டார் என்னுடைய தந்தையார். ஆமா. அப்பொழுது என்னுடைய தாய்மாமனாகப்பட்டவர் என்ன உரைத்தார்? என்னுடைய தங்கை எதிரி கிடையாது, என்னுடைய தங்கை வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை 8வது குழந்தை 7 குழந்தையால் எனக்கு மரணம் கிடையாது, 8வது குழந்தையால் எனக்கு கட்டாய மரணம் என்று சொன்னார். அப்பொழுது குழந்தை பிறக்க உன்னுடைய கையில் கொண்டு வந்து கொடுப்பது என்னுடைய கடமை என்று சொல்லி என்னுடைய தந்தையர் ஒப்புக்கொண்டார். ஒத்துக்கொண்டு போன உடனே ஒவ்வொரு குழந்தையா 7 குழந்தை பிறந்தது, 6 குழந்தை பிறந்தது. 6 குழந்தை பிறந்த உடனே என்னுடைய தாய் மாமனாக கையில் கொண்டு போய் ஒப்படைத்தார் என்னுடைய அப்பா. 7வது குழந்தையும் ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்தது? அப்படி என்னுடைய மூத்தண்ணாவுடைய பேர் என்ன? பல்ராம சக்கரவர்த்தி. என்னுடைய இளைய என்ன பேர்? திருப்பதியா கோவிலாகவும் வைகுந்தத்தை பீடமாகவும் அருள் காட்சி தருபவர் யாரப்பா? அவர் நம்ம ஆண்டவர் சாச்சாதி எம்பெருமா. என்னுடைய இளைய அண்ணா கடைசியாக
நான் பிறந்தபடினால் என்னுடைய பெயர் என்ன? சுபத்ரை. சுபத்திரை. சுபத்ரை என்று அங்கதான் பெயர் வந்தது. சுபத்ரை என்று சொன்னாலும் இன்று நாளிலே நான் வரக்கூடிய பணி வந்தோம். எதற்காக சொல்லட்டுமா? சொல்லுமா. அப்படி இருந்தாலும் இன்று நாளில வரக்கூடிய பணி வந்தால் இதற்காக என்னுடைய உடன் பிறந்த அண்ணா என்னுடைய பலராம சக்கரவர்த்தி அழைப்புதல் அந்த விதத்தில் அண்ணா இருந்தால் உன்னுடைய தங்க சுபத்திரை வந்து விட்டார் என்று எச்சரிக்கை உறுத்தி விடு. அப்படியா? சரி. இதே பிரச்சனை என்னடா உனக்கு என்னடா வேணும்? என் முன்னாடி நான் 1000 பண்ணுவா. பாப்பா வந்துக்குது பையா அப்படியே மான கம்முனரி நிம்மன் வையா. அவர் வைக்கலாம் நான் வைக்கிறேன். வயசுக்கு என்னடா யாரா வந்துக்கிறது? உங்க நாத்தி. நம்ம வந்துக்கிட்டுமா வயசுக்கு வந்து பட்டு போய் வீட்டுல இருக்குது எப்படி நடக்கணும்? வருஷத்துல போற எப்ப பாரு அதே கவனமா உனக்கு. அழகு என்னுடைய அண்ணன் போனாயா? என்ன வார்த்தை? என்னத்த முன்ன அண்ணின்னு கூப்பிடும். சின்னனா என்ன வார்த்தை? அண்ணா பாபா கூண்ணத்துல போலாம். பட்டாளையால் துடைத்து மல்லிகை முள்ளிகை இருவாச்சி போகும் வந்தாலும் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர்களை பறித்து வந்து மலர்ந்த பூக்களை மாலையாகவும் பூக்களை பாதத்தில் வைத்து உன்னுடைய தங்கை சுபத்திரை கோடான கோடி வணக்கம் அண்ணா. அருமை தந்தையே
என்னுடைய பாதார விந்தத்தை படிந்தபடியால் ஆமா மன்னா. பார் உலகில் சுப கீர்த்தியாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதம். அப்படி இருந்தாலும் மன்னா, என்னைக்கு பார்த்தாலும் அந்த கைலமலையில் சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் எப்படி அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் காட்சி தராங்களா, அதே மாதிரிதான் நீனும் அம்மா அண்ணி இருப்பீங்க. ஆமா, இன்று நாளிலே பார்க்கக்கூடிய நாளையே நீங்கள் ஒருவர் மட்டும் இருக்கிறீங்களே, என்னுடைய அண்ணி எங்கன்னா ஒரு அரசுண்டியாடா ஓம்பரத்துக்கு போயிருக்கிறேன். அங்க இருக்கிறவங்கள எல்லாம் கவுசிங்க. என் நாடு பேர் தாயாரியா வளர்த்தல கைய குளத்துல கலவ. ஏய் சுண்ணியம்னு போய. ஏய் போ. உள்ள உன்னை காணும் தேடுதுங்க. அவத்தாடுறா முருகந்தா மாமா முருகு அந்த முருக வை அப்படியே வை. பாத்துக்க ஆம்படியா பக்கத்துல வச்சு நோக்கு மாமான்றா. ஆஹா ஆம்படியா பாத்துக்கறான். ஆடாடா ஆம்படியா கோயில காலதோ திசி கம்முனுக்கறியா. என்ன வந்துறாங்க அப்படி நக்கி அப்படியே தீர. அந்த நாய் கூட உன்னை சீக்கிரம் அந்த நாய் உன்னைய பார்த்தா தான் அங்க ஓடுது. என்னைய பார்த்தில்ல. நான் அந்த கொம்பு அப்பலாம் வந்து நக்கலைய கூதிய. எங்க போங்க போ பார்க்கலாம். வந்தது அண்ணின கூடாதா? அடுத்தது நானு வாடி பண்ணது நானு. சாரோத்து இப்ப அண்ணனா தண்ணி தண்ணி ஒன்னா பசா தண்ணி அடிச்சு கோல் தனியா போச்சானு என்னை தனியா ஒதுக்கி விட்டுக்கிறீங்களே. ஆம்படியா பொண்டாடி அவன் மூஞ்ச பாரு. அவன் மூஞ்ச பாரு. எப்படிக்கிறா? மூணு பேர் மூத்தத்தை பாப்பா மகாலட்சுமி. ஆடியோ போடியே கோச்சு கூதி. உனக்கு நல்லா இருக்குது. உந்து அப்படி உந்து பாரு. பண்ணி மூஞ்சி அவனுக்கு குரங்கு